கையில் என்ன பண்றீங்க? நான் இருக்கிற வரைக்கும் நானே உங்களை பாத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். கயல், இங்கதான் இருக்கீங்களா? என்ன? நம்ம வாழ்க்கை காவியா கூட தான். அவளுக்கு துரோகம் பண்றது தப்புடா கதிரு. கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. இப்போ ஒன்றும் குறைஞ்சு போல. கையால் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துடாத. தைரியமா சொல்லிடுறா. சொல்லிடு கதிரு. கயல், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நானும் தான். என்னது? நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்களே சொல்லுங்க. கதிர், சொல்லிடு. கயல், காவ்யா இஸ் பிரெக்னென்ட். என்னால அவளுக்கு துரோகம் பண்ண முடியாது. என் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது. சாரிங்க. நீங்க நல்லவங்க தான். நான் அடிபட்டு இருக்கும்போது என்ன ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையை நான் சேர்த்து கெடுக்க விரும்பல. அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா நான் காவியாவோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கோங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்லி உங்களை விட்டு வந்துடுறேன். அவங்க என்னை அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, எந்த லீகல் ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த தப்பும் பண்ணல கதிர். நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க. ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்களே சொன்னீங்கல்ல, உங்க அம்மா மாதிரி நான் உங்களை பாத்துக்கிறேன்னு. பொண்டாட்டியா இருக்க முடியலனாலும் உங்களை ஒரு அம்மாவா இருந்து பார்த்துக்க முடியும்ல. நான் உங்க கூடவே இருக்கேன். ஏங்க, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கிறீங்க? என்னால உங்களுக்கு சந்தோஷமே இல்ல. இல்ல கதிர், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. காவியாவை பத்திரமா பாத்துக்கோங்க. வேணும்னா இங்க கூட்டிட்டு வாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஹலோ. ஹலோ கயல், எப்படிமா இருக்க? ஹலோ அப்பா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன்ப்பா.
மாப்பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கிறாரம்மா? நல்லபடியா பாத்துக்கிறாருப்பா. அவர் மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அது போதுடா எனக்கு. இந்தா உங்கள் அம்மா பேசுகிறாங்களா? ஹலோ கயலு, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. ஏதாவது நல்ல செய்தி இருக்காமா? ஹலோ கயலு, கயலு, ஹலோ ஹலோ கயலு, ஹலோ ஹலோ ஹலோ, என்னம்மாச்சு? ஹலோ கயலு, என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போதானம்மா கல்யாணம் ஆயிருக்கு. லைஃபை கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலான்னு இருக்கும். என்னமோம்மா, எங்க இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்க போறீங்க? சரிம்மா, பாத்துக்கோ. சரிம்மா, நான் வைக்கிறேன். டேய் மச்சான், இது நல்லாவா இருக்கு? மதியமே குடிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. நீ உயிர் பொழைச்சதே மறுபுறப்படா, மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்ட. மச்சான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. டேய் மச்சி, என்ன கேட்டனா நீ கயல் கூட வாழ்றதான் சரின்னு படுது. டேய், எப்படிடா? காவ்யா பிரெக்னெண்டா இருக்கா, உனக்கே தெரியும். அவளுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? மச்சான், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஹலோ, எங்கடா இருக்க? சொல்லுமா. இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ கொஞ்சம் வரியா? நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம். நான் உடனே வரேன். உன்னால முடிஞ்சா வா, இல்லன்னா நான் பாத்துக்கிறேன். ஏன் காவ்யா இப்படி எல்லாம் பேசுற? நான் உடனே வரேன். என்னாச்சு? மச்சான், காவ்யா உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன் மச்சான். சரி, நீ ஏதோ சொல்ல வந்த. ஒண்ணு இல்ல, நீ போ. ஃபர்ஸ்ட் நீ காவ்யாவை பாரு. போ, அப்புறம் கால் பண்றேன் மச்சான். நீ போ. பாத்து. என்னாச்சு காவ்யா? ரொம்ப முடியலையா? நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போ, அது போதும். ஏன் காவ்யா இப்படி பேசுற? குடிச்சிட்டு வந்திருக்கியாடா நீ? யாராவது ஹாஸ்பிட்டல் போகும்போது குடிச்சிட்டு வருவாங்களாடா? என் தொலை. சாரி காவ்யா. காவ்யா, உனக்கு என்ன செய்யுது அத சொல்லு. எப்பா சாமி, நீ முதல்ல பார்த்து வண்டி ஓட்டு, அதுவே போதும் எனக்கு. பாத்துருங்க காவ்யா. கையெடு. காவ்யா, கதிர், காவ்யா ரொம்ப வீக்கா இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நார்மல் டெலிவரி ரொம்ப கஷ்டம். வீட்ல சரியா பாத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல டாக்டர், நான் ஆபீஸ் போயிடுவேன். ஏன் வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? இல்ல டாக்டர். மிஸ்டர் கதிர், நெக்ஸ்ட் 4 months ரொம்ப குரூஷியல். நீங்க இவங்கள பத்திரமா பாத்துக்கணும். நல்லா சாப்பிட சொல்லுங்க, வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அண்ட் காவ்யா, நீங்களும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. நல்ல ஹெல்தி ஃபுட்ஸா சாப்பிடுங்க. சரியா? நெக்ஸ்ட் வீக் ஸ்கேனிங்க்கு வந்துருங்க. கதிர், டேக் குட் கேர் ஆஃப் ஹர். ஓகே டாக்டர். தேங்க்யூ மேம்.
டாக்டர் என்ன சொன்னாங்க கேட்டியா? டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? என்ன முடிவு எடுத்திருக்க? என்ன? அவட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். என்ன சொன்னா? புரிஞ்சுக்கிட்டா. காவ்யா, நீ கவலைப்படாத. இனிமே உன் கூட தான் இருப்பேன். உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். லவ் யூடா கதிர். இதெல்லாம் நல்லாதான் பண்றேன். குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்லடா கதிர். நீ குடிச்சாலே எல்லாத்தையும் மறந்துடுற. ஏதோ இது கூட எப்ப நடந்ததுன்னு நீ என்கிட்ட கேக்குற. நீ பாப்பா மேல ப்ராமிஸ் பண்ண இனிமே குடிக்க மாட்டேன்னு. ஹேய், விளையாடாத. கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்றேன். ஓகே, காலமுக்கு. வாங்க கதிர். நிறைய தடவை நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு புரியுது, நீங்க பிஸியா இருந்திருப்பீங்க. சாரி கதிர். கயல், புரிஞ்சுக்கோங்க. எனக்காக ஏன் உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்றீங்க? நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்கள நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. கயல், அதுக்காக நீங்க உங்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா? ஒன்னும் ஸ்பாயில்லாம் ஆகல. நீங்க உங்க மண்டையை போட்டு தேவையில்லாம உருட்டிக்காதீங்க. டே கதிர், எங்க இருக்க? இன்னும் 1 hourல வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. ஏங்க, ஒரு நிமிஷம். என்னங்க? என்னது இது? மாங்காய். மாசமா இருக்கவங்களுக்கு புளிப்பா சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது சத்துலேகியும் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட சொல்லுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இருங்க இருங்க கொஞ்சம். எங்க நீங்க எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கும், அதான் தட்டிட்டு போடுங்க. எங்க ஒரு நிமிஷம். நைட்டு வீட்டுக்கு வருவீங்களா? வந்துடுவேன்.
கயல் அட்டெண்டர், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர். மிஸ்டர் கதிர், யாரு அவங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அது டாக்டர், என்னோட ஃப்ரெண்ட். அவங்க வழிக்கு விழுந்த இம்பாக்ட்ல ப்ளீடிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமிலி. ஏன் டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஏதாவது சீரியஸா? நத்திங் டு வரி. 2 days அப்சர்வேஷன்ல இருக்கணும். தென் ஷீல் பி ஆல் ரைட். தேங்க்ஸ் டாக்டர். பட் தேங்க் காட், அவங்க பேபி ரொம்ப சேஃபா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பேபியா? எங்க இருக்க? காவ்யா. 1 hourல வரேன்னு சொன்ன. இல்ல காவ்யா. எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? என்னாச்சு? கயல். கயலா? கயலுக்கு என்ன? கயல் கீழே வந்துட்டா. ரொம்ப அடியோ? இல்ல காவ்யா, கயல் கீழே விழுந்து பிளட். டாக்டர் பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. கதிர், எங்க இருக்க நீ? ரேடியன்ட் ஹாஸ்பிட்டல்ல. நான் வரேன். இல்ல காவ்யா, வேண்டாம். நான் வரேன். காவ்யா, போய் வாய திறந்தாலே போய். என் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு உன் பின்னாடியே வந்தனடா. ஒரு நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே சுத்தினடா. ஒரு உலகத்துக்கு முன்னாடி என்ன வைஃப்னு கூட ஏத்துக்க மாட்டேங்கிறியடா. நாளைக்கு இந்த குழந்தை பிறந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அப்பம் பேர் தெரியாத புள்ளன் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன என்னன்னு கூப்பிடுவாங்க. நல்ல பேரு வாங்கி கொடுத்தடா சாமி. இதுக்கு மேல நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் பேசாத. என் வாழ்க்கையை கெடுத்தது போதாதுன்னு இப்ப அந்த பொண்ணு வாழ்க்கையை சேர்த்து கெடுத்துட்டியா? அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்ல. இதுவும் வயித்துல வளர்ற நம்ம குழந்தை மேல சத்தியமா? இப்போ அது நம்புறியா? அந்த பொண்ணு எங்க? ஹே காவ்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் டாக்டர். இவங்க எப்படி இருக்காங்க? நத்திங் டு வரி. எல்லாமே நான் கதிர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சலைன் கொடுத்ததுனால தூங்கிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் ஓகே. தேங்க்ஸ் டாக்டர்.
ஆமா கதிர், இவங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு இருக்காங்க. நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். டாக்டர் பத்திரமா பாத்துக்கோ. நீ எங்க வர? நான் டிராப் பண்றதுக்கு. நான் போய்க்கிறேன். நீ பத்திரமா பாத்துக்கோ. டிஸ்சார்ஜ் ஆனதும் அவங்கள வீட்டுல விட்டுட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு. என்ன புரிஞ்சுதா? ம். ம். ஹே கயல், இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் கூப்பிடட்டா? இல்லைங்க, பரவாயில்ல. ஐம் ஆல் ரைட். நேற்று நைட்ல இருந்து தூங்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல. சாப்பிட்டீங்களா? கயல், என்ன பற்றியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. டாக்டர் நீங்கள் எந்திரிச்சதும் லிக்விட் ஃபுட் கொடுக்க சொன்னாங்க. நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ம். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். கதிர், நீங்களும் சாப்பிட்டு வந்துருங்க. குட் மார்னிங் கயல். டாக்டர், என்னோட டோன்ட் வரி, உங்க பேபி சேஃபா இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டீங்களா? உங்க ஹஸ்பண்ட் வந்தாச்சா? எங்க அவரு? டாக்டர், இவர்தான் என் ஹஸ்பண்ட். கொஞ்சம் அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் போட்டுடுறேன். கயல் இருங்க, நான் வரேன். கயல் பார்த்து. ஓகேவா? கயல், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம், கேளுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அப்படி என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பா? கயல், கயல் ப்ளீஸ் அழாதீங்க. கயல் அழாதீங்க. கயல், நான் சொல்றதை கேளுங்க. கயல், இதுல என்ன இருக்கு? ஏன் அழறீங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல ப்ரீவியஸ் லைஃப் பத்தி எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்களும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட ஏன் மறைச்சிங்கன்னு எனக்கு தெரியல. கயல், இங்க பாருங்க, அவர் யாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் அவர் கூட உங்களை சேர்த்து வைக்கிறேன். வழங்குபவர் தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.